வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, செவ்வாய் பகவானை பற்றி தான். செவ்வாய் பகவான் யார், அவரோட மனைவிகள் யார், அவரோட பையன் யார், இல்லாட்டி அவரோட பொண்ணு யார், அவரோட அப்பா அம்மா யார், சிவபெருமான் அப்புறம் பூமாதேவியோட பையன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா, அது எதனாலன்னு செவ்வாய் பகவானோட பிறப்பு கதைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லுறேன். ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானோட பிறப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, செவ்வாய் பகவானோட அப்பா அம்மா சிவன் பூமின்னு சொல்கிறாங்களே, அது எதனாலன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம பூமாதேவி மகாவிஷ்ணுவோட மனைவி தானே. அவங்க எப்படி சிவபெருமானை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காமல செவ்வாயை பெற்றிருக்கலாம்? உண்மையிலேயே பூமாதேவி சிவனோட மனைவியே கிடையாது. செவ்வாய் பகவான் சிவனோட பையனே கிடையாது. சிவபெருமான் ஒரு நாள் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட வேர்வை சிவப்பு கலரில் மாறி பூமி மேலே விழுந்ததும் பூமாதேவி ஒரு பையனை பெற்றிருக்காங்க. அவர் தான் செவ்வாய் பகவான். இரண்டாவது கதையில் பரத்வாஜ முனிவருக்கும் ஸ்வேதா அப்படின்னு பேர் கொண்ட ஒரு தேவலோக பெண்ணுக்கும் பையனாக பொருந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டார். அந்த கதையை பார்க்கலாம். ஒரு நாள் பரத்வாஜ முனிவர் ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நதியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவலோக பெண்ணான ஸ்வேதா அங்கே குளிச்சுட்டு இருந்தா. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய அவங்க அங்கேயே விட்டுட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்த பூமாதேவி அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு சிவப்பாக இருந்ததுனால அதுக்கு செவ்வாய்னு பேர் வச்சாங்க. செவ்வாய் பகவான் வளர்ந்து பெரியவனாலும் தன்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. செவ்வாயோட பெட்ட அம்மாவான ஸ்வேதா அவங்க செஞ்ச தப்புக்கு செவ்வாய் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. பரத்வாஜ முனிவரும் செவ்வாயை தான் பையனாக ஏற்றுக்கிட்டு ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுத்தாரு. செவ்வாய் பகவான் 4 கைகளில், ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் கதை, மூணாவது கையில் 3 டைமண்ட் ஷேப்பில் 3 அடுக்கு வெப்பனான மூவிலை வேலுங்கிற வெப்பனையும் இன்னொன்று வஜ்ரத்தையும் தாங்கியிருப்பார். ஆனால் மேலே கீழே 3 முனைகள் கொண்ட வஜ்ரத்தை தாங்கியிருப்பார். அவரோட வாகனம் ஆட்டுக்கிலா. செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர். அவர் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்போவுமே சிவப்பாக இருக்கிறதுனால தான் அவருக்கு செவ்வாய்னு பேர் வந்துச்சு. செவ்வாய்னா சிவப்பு கலர் உடம்ப வச்சவன்னு அர்த்தம். அங்காரங்கனுங்கிற பேரும் நெருப்பு மாதிரி சிவப்பான உடம்ப வச்சவன். மற்ற 2 கதைகளை விஷ்ணுவோட பையன்னு சொன்னாங்க. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றி ஹிரண்யாக்ஷனை கொன்னார். அப்போ பூமாதேவிக்கும் வராகருக்கும் 2 பசங்க பிறந்திருப்பாங்க. முதல்ல செவ்வாய் பகவான் வராகருக்கு பையனாக பிறந்தார். அவர் பார்க்க சிவப்பாக இருந்ததுனால அவருக்கு செவ்வாய்னு பேர் வச்சாங்க. ரெண்டாவதாக அவங்களுக்கு பௌலன்னு ஒரு பையன் பிறந்தான். அந்த பௌலன் வேறு யாரும் இல்லை, நம்ம நரகாசுரன் தான். நரகாசுரனுக்கு முன்னாடி செவ்வாய் பகவான் பிறந்ததுனால அவர் நரகாசுரனோட அண்ணன் ஆவார். அடுத்த கதையில் மகாவிஷ்ணுவோட ஆனந்த கண்ணீர் 2மே சிவப்பாக மாறி பூமாதேவி மேலே பட்டதும் பூமாதேவிக்கு சிவப்பு கலரில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருக்கு. அவர் தான் நம்ம செவ்வாய் பகவான். அடுத்தது செவ்வாய் பகவானோட மனைவி குழந்தைகளை பற்றி பார்க்கலாம். இவருக்கு 3 மனைவிங்க. இவருக்கு மாலினி, சுசீலினி, ஜுவாலினின்னு 3 மனைவிகளும் சுமாரசன் அப்படின்னு ஒரு பையனும் இருக்கார். செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் 3வது கிரகம். சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் சீரியலில் செவ்வாய் பகவானை கொஞ்சம் கெட்ட எண்ணம் பிடிச்சவராகவும் ரொம்பவும் சுயநலவாடியாகவும் ஒரு இரிட்டேட் பண்ணுற கேரக்டராக தான் காட்டிப்பாங்க. ஆனால் உண்மையான ஹிந்து மித்தாலஜியில் செவ்வாய் பகவான் ரொம்பவும் நல்லவர், அமைதியானவர், சாந்த ஸ்வரூபமானவர். அந்த சீரியலில் அவர் கெட்டவராக காட்டினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. செவ்வாய் தோஷத்தால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் பகவானுக்கு பெட்ட அம்மாவான ஸ்வேதாவோட அன்பு கிடைக்காம போனதுனால தான் செவ்வாய் தோஷம் உருவாச்சு. செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு 3 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரக ஸ்தலங்களவனான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கிடும். இல்லாட்டி நம்மளால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக முடியனாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் முருகன் கோவிலுக்கு போய் கண்டசஷ்டி கவசம் பாடுறது, செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கிடும். எப்படி நவகிரகங்களே கெட்டதை அடித்து நல்லதை கொடுக்கிற சக்தி புதன் பகவானுக்கு அடிக்கிறதுல இருக்குமோ, அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தோட வீரியத்தை கொடுத்து செவ்வாய் தோஷத்தை நீக்கிற சக்தி முருகப்பெருமானுக்கு அதிக அளவில் இருக்குது. இதனால தான் செவ்வாய் பகவானோட அதிதேவதையாக நம்ம முருகப்பெருமானை தான் சொல்லுறோம்.
இன்னொன்று செவ்வாய்க்கிழமை ஹனுமான் கோவிலுக்கு போகிறது, அப்புறம் ஹனுமான் சாலிசா படிக்கிறது மூலமாக செவ்வாய் தோஷம் நீங்கும். இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரக சன்னதிக்கு போய் செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கான பரிகாரத்தை பண்ணி செவ்வாய் பகவானுக்கான சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினா செவ்வாய் தோஷம் நீங்கிடும். இதுதான் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கான 3 முக்கியமான வழிமுறைகள். செவ்வாய் பகவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் மற்றவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பார்த்தா என் மனசுக்குள்ளேயே அவர் மேலே ஒரு விதமான வெறுப்பு இருக்குது. செவ்வாய் பகவான் வீரக்காரகன். அவர் என்னதான் இருந்தாலும் அவர் உண்மையிலேயே பரத்வாஜ முனிவர் அப்புறம் தேவலோக பெண் ஸ்வேதாக்கு பிறந்த பையன். குபேரனோட அம்மாவான இளவிடையோட அண்ணன், குபேரனோட தாய் மாமா, துரோணாச்சாரியார் அப்புறம் கர்க முனிவரோட தம்பி. அவர் சிவனோட பையனே கிடையாது. பூமாதேவி விஷ்ணுவோட மனைவி தான். அதனால் அவங்க சிவனோட மனைவி கிடையாது. சிவனுக்கும் பூமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. செவ்வாய் பகவான் சிவன் பூமியோட பையன் கிடையாது. அவர் உண்மையிலே பரத்வாஜ முனிவருக்கும் தேவலோக பெண் ஸ்வேதாக்கும் பிறந்த பையன்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிடிக்கும்னா இந்த வீடியோவில் ஓம் செவ்வாய் பகவானே போற்றின்னு ஒரு சிகப்பு கலர் இதயத்தையும் ஒரு ஆண் செம்மையாட்டு உருவத்தையும் ஒரு திரிசூலத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா விளாக்ஸ் அண்ட் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.